இது பாருங்க, இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குது. இது நம்ம வேற தொட்டியில் எடுத்து வைக்கணும். ரோஸ் கலர்ல பெருசா பூக்கும் இந்த செம்பருத்தியும். 3 கலையா வச்சேன் கட் பண்ணி. வேற ஒரு தொட்டி ரெடி பண்ணி அதுல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6-7 மஞ்சள் ரெடி ஆயிருக்குது சின்ன சின்னதா. நம்ம அதை எடுத்து வைக்கணும். நம்ம நேற்று தான் 2 கத்திரிக்காய் செடி நட்டுட்டு போனோம் புதுசா. இன்னும் கொஞ்சம் மண்கலை வேணா ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணி தான் இந்த மஞ்சளை நடணும். இன்னைக்கு இது நம்ம மொத்தம் கட் பண்ணி விட்டோம். இதுல ஒரு பூ தான் பூத்துருக்குது. மொத்தத்தை இந்த சாமந்தி செடியெல்லாம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருக்குறோம். இன்னும் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இதில் அரும்பு வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இது சீசன் ஸ்டார்ட் ஆகுது சாமந்தி பூவுக்கு. பாருங்க, டெல்லி கனகாமரம் செடியில் எல்லாத்துலேயுமே அரும்பு வந்துருக்குது. இது இந்த சீத்தாப்பழி மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நான் இது டெய்லியும் பார்க்குறேன். முன்னாடி தான் 2-3 பூ வச்சுருந்தது, கீழே கொட்டிடுச்சு. சரி பார்க்கலாம் இது எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. முருங்கை மரமும் நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கை மரம் எல்லா மரத்தோட எல்லா செடியோட இதுதான் ஹைட்டாக இருக்குது. நான் அதை அப்படியெல்லாம் ஒடிக்காமல் அப்படியே விட்டுருக்குறேன். இதில் பூ வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. அழவந்தழை செடியும் நம்மளது நிறைய ஆயிருக்குது கலையெல்லாம். இதுவும் நம்ம ஒடிக்கணும். பால்கனியில் இருக்கிற அழவந்தழை நல்லா பெருசாக வருது இலை. இது சின்ன சின்னதாக தான் வருது. இது என்னன்னு தெரியல. ஒரே ஒரு அழவந்தழை தான் இதில் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இதில் சின்ன சின்னதாக தான் இலை வருது.